டாக்ஸிக் நம்ம யாஷ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பேன் வேர்ல்டு திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற பல லாங்குவேஜில் இந்த படத்தை டப் செய்து தியேட்டருக்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் கேஜிஎஃப் 2 விட ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம யாஷ்க்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா படத்துடைய டீசரே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்பா பையன் 2 பேர் தான் மோதிக்க போகிறாங்க. 2 பேருமே நம்ம யாஷ் தான். ரொம்ப சூப்பராக வந்தது அந்த கெட்டப் பார்க்கும்போது. இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 3 டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. 3 டீசருமே ரசிகர் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு. அதுக்கடுத்து 8ஆம் தேதி இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அந்த லான்ச் ஈவெண்ட் எல்லாமே தள்ளி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணலை. படமே தள்ளி போகுது. மார்ச் 19ஆம் தேதி வரை இருந்த நம்ம டாக்ஸிக் திரைப்படத்தை இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஏன்டா போஸ்ட்பான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பல கண்ட்ரியில் போர் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த படத்தை கொண்டு வந்தால் வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய ரீச் இருக்காது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இந்த படத்தோடைய சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆகலை. சேட்டலைட் இந்த படத்தை யாரும் வாங்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய டீசர்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்தை எப்படா டிவியில் போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் படம் தள்ளி வச்சிருக்காங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.